கிறிஸ்துவ அன்பான காலைக்குது நிகழ்ச்சி நேரிலே எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இரவில் ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருந்து நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் அவரை சோஸ்தரிக்கிறேன். இந்த காலைக்குது நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இரவுல ஒரு 11 மணி இருக்கும், சுற்றி ரொம்ப இருட்டு, அதோட கூட என்னது மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. அங்க பார்த்தா ஒரு பெண்மணி தன்னுடைய பழுதடைந்த வாகனத்தை வச்சுட்டு நிக்கிறாங்க, காரை வச்சுட்டு நிக்கிறாங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு அவங்க கேட்டு பாக்குறாங்க. ஒருத்தர் என்ன செய்யல, நிறுத்தல. ஏன்னு சொன்னா ரொம்ப மழையா இருக்கு, காத்தடிக்குது. எல்லாரும் எப்படியாவது டைமுக்கு என்ன செஞ்சிடணும், பெரிய மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவசரமாக போய் கொண்டிருக்கிற வேலையில அவங்க இந்த அம்மா நனைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பதட்டம் அவங்களை என்ன செய்யுச்சுன்னா, ரொம்ப அதிகமாக அவங்களை இன்னும் ரொம்ப வேதனைப்படும்படி வைத்து அதோட கூட அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி காத்துட்டு இருக்கும் பொழுது யாருமே உதவி செய்ய வரல. உடனே என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவர் நோக்கி மனம் வரத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. எப்படியாவது எனக்கு எப்படியாவது ஒரு உதவி வேணும் ஆண்டவர். அந்த வழியா வராங்க. யார் இருந்துச்சுன்னா, ஒரு ஜேம்ஸ் என்ற ஒருத்தர் வராரு. அப்படி ஒரு வரும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா, நிறுத்தி அந்த அம்மாட்ட கேட்குறாங்க. அந்த அம்மா சொன்ன இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமா இருக்குது. அவர் அந்த பெண்மணியை தன்னுடைய கார்ல ஏத்திக்கிட்டு பக்கத்துல இருக்கிற நகரத்து வரைக்கும் அவர் என்ன செஞ்சார், கொண்டு போய் அங்க விட்டுட்டு, அங்க என்ன செஞ்சாருன்னா ஒரு வாடகை கார் எடுத்து அந்த அம்மாவுக்கு கொடுத்து என்ன செஞ்சாரு, அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப அந்த அம்மா போயிட்டாங்க, ஐயாவும் வந்துட்டாங்க. இப்ப ஜேம்ஸ் ஐயா வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒரு 7 நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு ஒரு கொரியர் வருது. பெரிய பார்சல் ஒன்று இறங்குது. அப்படி பெரிய பார்சல் பார்த்து யாரா நமக்கு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா, அன்னைக்கு அவர் உதவி செய்து அந்த அம்மா போறதுக்கு முன்னாடி அவருடைய முகவரியை வாங்கிட்டு போனாங்க. அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு பார்சல். அது பார்சல் பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கு. என்னன்னு பார்த்தா, பிரிச்சு பார்த்தா அதுல ஒரு பெரிய தொலைக்காட்சி பெட்டியும் ஒரு டேப் ரெக்கார்டரும் இருந்துச்சான். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படி கூட மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதுல ஒரு கடிதம் இருந்ததுதான். அந்த கடிதத்தை வாசித்த பிறகு அவருக்கு ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா அந்த கடிதத்தில் இருந்தாங்க, இந்த மழையில எல்லாரும் நிறுத்தாம போன பட்சத்துல நீங்க கொஞ்சம் மனசிறங்கி எனக்கு உதவி செஞ்சீங்க. அதுவும் அந்த உதவி செய்தது எப்படி, எது என்றது எதிர்பார்க்காதபடிக்கு நீங்க செஞ்சீங்க. தன்னலமற்ற உதவியா இருந்துச்சு. என்கிட்ட நீங்க எதுவும் எதிர்பார்க்கல, என்னை அனுப்புறதுல ரொம்ப குறியா இருந்தீங்க, அதுக்கான முயற்சிகளை எடுத்தீங்க. அதற்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன் சொன்னா, இந்த நன்றி கூட நான் ஏன் சொல்றேன்னா, ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய கணவர் என்னது மரண தருவாயில இருந்தாரு. அவரை நான் எப்படியும் சாகிறதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும்னு சொல்லி நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஆனா வழியில மாட்டிக்கொண்டேன். ஆனா நீங்க எனக்கு கொடுத்த அந்த உதவி நிமித்தம் என்ன ஆச்சு, நான் அவரை போய் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் போய் அவரை பார்த்து அவரோடு பேசின பிறகு சில மணி நேரம் அவரோடு கூட இருந்தேன். அதுக்கப்புறம் அவருடைய மரணம் ஏற்பட்டு இருந்தாலும் நான் கடைசி நேரத்தில் அவரோடு கூட இருந்ததற்கு நீங்க உதவி செய்தீங்க. ஒருவேளை நான் அங்கேயே தங்கியிருப்பேன்னு சொன்னா அதை நான் பார்த்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நன்றியோடு எழுதியிருந்தாங்களாம். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நன்மை இப்போ நம்ம ஒரு யாருக்காவது உதவி செய்யணும்னு நமக்கு திராணி இருக்குமோ நம்ம செய்யணும். எப்படி அநேகர் என்ன செஞ்சாங்க, அந்த அம்மாவை பார்த்தும் பார்க்காதபடிக்கு தன்னுடைய சொந்த காரியமாக, ஒருவேளை அவங்களுக்கு அவசர வேலைகள் இருந்திருக்கலாம் சிலருக்கு. கண்டிப்பா அதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு திராணி இருக்கும் பொழுது. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான. நமக்கு திராணி இருக்கும் பொழுது நம்மளால செய்ய முடியும் சில காரியங்களை என்ன செய்யணுமா, நம்ம மற்றவர்களுக்கு செய்யணும். அது செய்யும் பொழுது அது யாருக்கு செய்யறோம்னு சொன்னா, இந்த யாருக்கு நம்ம எது செஞ்சாலும் அது யாருக்கு தான் செய்யறோமா, ஆண்டவருக்காக, ஆண்டவருக்கே செய்யறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம செய்யணுமா. ஆண்டவருக்கே நம்ம செஞ்சோம்னு சொன்னா ஆண்டவர் நம்ம கைவிடுவாங்களா, ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திக்காம இருப்பாங்களா, ஆண்டவர் நம்மை நேசிக்காம இருப்பாங்களா, எல்லாமே ஆண்டவர் நமக்கு செய்வாங்க. அப்படி ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிருக்காங்க, கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்திட்டு வராங்க. நமக்கு எத்தனை பேர் நன்மை செஞ்சிருக்காங்க, நமக்கு எத்தனை பேர் உதவி செஞ்சிருக்காங்க நினைச்சு பாருங்க. அதெல்லாம் எப்படி செஞ்சிருக்காங்க, ஆண்டவர் உங்க மனசுல பேசுனதுனால தானே நம்ம எவ்வளவு நன்மைகளை மற்றவற்றிலிருந்து பெற்று கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம திருப்பி யாருக்காவது செய்யறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணுமா, தேவைப்படுவதற்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், உதவி செய்யணும். என்னடா ஈஸியா இருக்கு சொல்லிடுறீங்க, நீங்க உதவி செஞ்சு பாருங்க. அந்த உதவியை என்ன செய்யும்,
உபத்திரமா வரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தாம தொடர்ந்து ஆண்டவர் உங்களே என்னையும் பார்த்து நமக்கு உதவி செய்யாம இருந்திருந்தாருன்னா நினைச்சு பாருங்க, இவங்களுக்கு செஞ்சா இவங்க இருந்து தொடர்ந்து பாவம் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கைவிட்டாங்களா? இல்லை, நமக்கும் தருணத்தை கொடுத்து நமக்கும் ஆண்டவர் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்யறாங்க இல்லையா? அதே போல அதை நம்ம நினைச்சு என்னென்ன செய்யணுமா, காரியங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும். ஒருவேளை நீங்க செய்கிறதுக்கு பலன் உடனே கிடைக்கலன்னா கூட, ஒருவேளை நமக்கு கஷ்டம் வந்தா கூட ஆண்டவர் சொல்றாரு, அவர் வரும் பொழுது நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ப என்ன செய்வது, அந்த ரிவார்டோட அவர் வரப்போகிறார். இந்த உலக மக்கள் நம்ம மறுத்துடலாம் அல்லது வெறுத்துடலாம், எல்லா காரியங்களும் நடக்கலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாது. நீங்க எப்பவுமே எப்படி இருங்க, நீங்க நன்மை செய்யலாம். எப்படி ஆண்டவர் நன்மை செய்யறா சுற்றி தெரிந்தாரோ அதே போல முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யலாவே நம்ம இந்த உலகத்துல வாழ்வோம். அப்படி வாழ்வோன்னு சொன்னா நமக்கு ஆண்டோடைய வருகையில நமக்கு ரிவார்டு இருக்கு. அந்த ரிவார்டை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். நீதியின் தேவனே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபையா இருந்து அவருடைய தேவையை சந்திக்கிறவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கேட்ட சத்தியத்து போல எங்களுக்கு திராணி இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் செய்யத்தகவலுக்கு எங்கள் உதவிகளை எங்கள் கரங்களை நீட்டத்தக்கதான ஞானத்தையும் பலத்தையும் நீங்க தர வேண்டும் எஜமா நடுகிறோம். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் நாமத்திற்கு மகிமையாகவும் உடைய இரக்கத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிக்காட்டவும் உடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிக்காட்டவும் எங்களுடைய ஜீவம் இருக்க கிருபை செய்யுங்க. பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்தரலுங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, யாரெல்லாம் மனபாரத்தோடு இருக்கிறாங்களோ வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியின் கொடுமையினால கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பண பற்றாக்குறையினால குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ராஜா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. பெரிய பனி போல, பெரிய மலை போல காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நின்றிருந்தாலும் அதை நீங்க பனி போல நீக்கி போட வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைப்படுங்க. இயேசு வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.